அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போறோம். நம்ம படம் பார்த்து குரல் சொல்வோம் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு மதிய வேலை சாப்பாடு, மதிய வேலை உணவு. நான் ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சர்வர் ரொம்ப அருமையா அன்போட என் டேபிள்ல கொண்டாந்து சர்வ் பண்ணாரு. ஒரு மீல்ஸ் எடுத்துட்டு கொண்டாந்து வச்சிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு தாலி உணவு ரொம்ப அருமையா இருந்தது. நான் அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த டேபிள்ல நான் மட்டும்தான், அதை நான் கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டேன். நான் மட்டும்தான் அந்த டேபிள்ல உட்காந்துட்டு அந்த சாப்பாடை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துல அந்த நண்பர் என்கிட்ட சர்வர் நண்பர் கேட்டாங்க, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா சார் அப்படின்னு. எனக்கு எப்பவுமே ரொம்ப பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு கப் பாயசம் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே போயிட்டு பாயசமும் கொஞ்சம் கூட்டு பொரியல எக்ஸ்ட்ரா கூட கொண்டாந்து என் டேபிளில் வச்சுட்டேன். நான் அதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் அதை வச்சுட்டு அப்படியே டேபிள், ஏன்னா நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், அது ஏர்லியர் இருந்த டைம்னால அப்படியே எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. அப்போ சாப்பிடலான்னு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலான்னு போகும்போது தான் எல்லாம், அதாவது சாப்பாட்டுல சாம்பார்ல அங்க இருந்த அத்தனை ஐட்டங்கள்லையும் குட்டி குட்டியா மனுஷங்க இருக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய பார்வையில ஒரு பிம்பம் தெரிஞ்சது. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம், இதுல இவ்வளவு மனிதர்கள் தெரியுறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு உணர்ந்தது. நான் என்ன விஷயம் உணர்ந்தேன்னா, இந்த சாப்பாட்டுக்காக ஒரு வேளை சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்காக பல அன்பான மனிதர்கள், அன்பான விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள், நமக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நொடி என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது. அதாவது நம்ம ஒரு சாப்பிட்றோம், ஒரு சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கு. அன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது ஒரு உணர்வு, எங்க பார்த்தாலும் அப்போ நமக்காக எவ்வளவு பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியில என்னுடைய வண்டியை பார்க்கறேன், வெளியில மரங்கள் இருக்கு, அவ்வளோ எல்லாம். நான் வெளியில வரும்போதெல்லாம் அத்தனை, அப்போ இதுக்கு பின்னாடி நமக்காக அத்தனை பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு உணர்வு எனக்கு அன்னைக்கு வந்தது. ஆமா, ரொம்ப அருமையா வள்ளுவர் இதை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குரல்ல சூப்பரா ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்ணியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும் அந்த குரல். தொடக்கமே ரொம்ப அருமையான குரல். அது எழுத்துக்கள்லாம் ஆரம்பிக்கணும்னா அகர ஓசையில அப்படிங்கிறது தமிழ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அகர ஓசையில தான் எல்லா எழுத்துக்களுமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம், உலகத்துக்கு முதன்மையானவன் இறைவன் என்பதை ரொம்ப ரொம்ப அன்பா சொல்லியிருப்பான். ஒரு உணர்ந்து சொல்லியிருப்பாங்க. இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகிறது, இந்த உலகத்திற்கு முதன்மையானவன் இறைவன் என்பதை ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. இந்த சாப்பாட்டுக்கும் இதுக்கும் இந்த குரலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, இறைவன் நமக்காக நம்ம ஒரு இங்க எனக்கு மட்டும் இல்ல, நமக்காக அத்தனை பேர், அத்தனை நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் உழைச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ராணுவத்தை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய காவல்துறையினர் எடுத்துக்கோங்க, டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, கார்பரேஷன்ல ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பல நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருத்தருக்காக நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இறைவனுடைய அன்பை இவர்கள் ஒவ்வொருத்தரும் நமக்கு பிரதிபலிக்கிறாங்க. இறைவன் எல்லா அன்பான உள்ளங்கள்லாம் இருந்து நமக்காக செயல்படுகிறார் என்பதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நன்றிய நம்ம குழந்தைங்களுக்கு, இந்த கிராட்டிடியூட் இஸ் a strong feeling அப்படின்னு சொல்லுவோம். கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கிராட்டிடியூட, நன்றி உணர்வை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இறைவன் மீது அன்பை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திருக்குறளுடைய ரொம்ப அருமையான பதிவு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் மீது அன்பையும் நன்றி உணர்வையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். தேங்க்யூ so much.